ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.2ல் செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க மற்றும் ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக. மேலும் ஆரின் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. ஸோ இது ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 அது மாதிரி 45 வரையும் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு எண்ணின் வர்க்கம் அப்படின்னா என்ன? அந்த நம்பரோட ஸ்கொயரு. அந்த நம்பரோட ஸ்கொயரு ஏக்குள்ளே இருக்கணும். அப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரு. இதுதான் அப்போ அந்த உள்ள உள்ள எலமெண்ட்டெல்லாம் நான் எக்ஸ்னு வச்சுருங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரு. அப்போது என்னென்ன எக்ஸ் ஸ்கொயராக வரும்? அப்போ ஆர் ஈக்குவல் டு 1,1, அதாவது அதே நம்பரோட ஸ்கொயரு. வேறு என்ன வரும்? 2,2 வரும். அப்போ 2,2 4. அதே மாதிரி 3 வரும். அப்போ 3,9 வரும். அதுக்கப்புறம் 4 வரும். 4,16ன்னு வரும். அதுக்கப்புறம் 5,25ன்னு வரும். அப்புறம் 6,36ன்னு வரும். ஸோ 7 வருமானு கேட்டிங்கன்னா 7 49 போயிடுது. ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறது 45. ஸோ அதனால் நம்ம இதோட முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஆரின் வீச்சகம் மதிப்பகம் கேட்குறாங்க. ஸோ ஆரின் மதிப்பகம் என்ன? ஸோ மதிப்பகங்கிறது எப்போதுமே நான் சொன்னேன், ஃபஸ்ட் எலமெண்ட் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா மதிப்பகம். ஸோ 1 2 3 4 5 6 இது பார்த்திங்க அப்படின்னா ஆரோட மதிப்பகம். ஸோ அதே மாதிரி நான் இப்போ எழுதிக்கிறேன். 1 2 3 4 5 6. ஸோ ஆரின் வீச்சகம். ஸோ வீச்சகங்கிறது எப்போதுமே ரெண்டாவதாக இருக்குது பார்த்திங்களா, அந்த எலமெண்ட்டு. அப்போ 1 4 9 16 25 36 அவ்வளோதான். ஸோ ரெண்டாவது சம் ஓவர். இதோட நோட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க.